Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி சில சூப்பரான டிப்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம லைஃப்ல சில நேரங்கள்ல ரொம்ப கசப்பான அனுபவங்களை கடந்ததுக்கு அப்புறமா தான் அடடா இதெல்லாம் நம்ம லைஃப்ல முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்மளோட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பெட்டரா லீட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு நினைப்போம். சில கடினமான சூழ்நிலைகளையோ இல்ல கடினமான மனிதர்களையோ கடந்து வந்ததுக்கு அப்புறம் சில உண்மைகள் நம்மளோட லைஃப்ல வந்து புரிய ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா இப்பவே கொஞ்சம் இதை பத்திலாம் ஒரு அவேர்னஸ் நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா லீட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான டிப்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க அந்த டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மீ இன் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இல்ல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், சில இடங்கள்ல நம்ம ஒரு ஃபேக்கான ப்ராமிஸ் பண்றதுக்கு பதிலா முகத்துக்கு நேரா அந்த விஷயத்தை ரிஜெக்ட் பண்றது எவ்வளவோ பெட்டர். நம்மள நிறைய பேர் இருப்போம், ஒரு சில விஷயங்களை ஒரு திட்ட கன்வே பண்ணும்போது நம்ம இந்த முகத்துக்கு நேரா சொல்லிட்டோம்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு சும்மா ஒரு ஃபேக்கான ப்ராமிஸ் பண்ணுவோம். இதை நான் பண்றேன், இதை நான் உங்களுக்காக செய்யறேன், நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்ன சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால அந்த டைம் வேஸ்ட் ஆகுறது மட்டும் இல்லாம ஒரு சூழ்நிலையில அதை நம்மளால பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது நம்ம அந்த இடத்துல ஒரு தவறான பர்சனா தான் அவங்களுக்கு தெரியும். பிளஸ் நம்பிக்கை கொடுத்து அவங்கள ஹர்ட் பண்ண மாதிரியும் ஆயிடும். சோ அதனால எந்த சூழ்நிலையிலையும் உங்களால ஒரு விஷயத்த செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேக்கான ப்ராமிஸ் பண்ணி அவங்கள நம்ப வச்சு கஷ்டப்படுத்தாம, ஆமா என்னால இந்த விஷயத்த இதனாலதான் செய்ய முடியல அப்படின்றத முகத்துக்கு நேரா சொல்லிடுறது எவ்வளவோ பெட்டரான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோசிச்சு வருத்தப்படாதீங்க. செகண்ட் டிப், நம்ம லைஃப்ல நம்ம யாருக்காவது குட் பை சொல்லி நம்ம வாழ்க்கையை விட்டு அவங்கள விலக்கி வைக்கிறோம் அப்படின்னாலும் சரி, இல்ல நம்மள யாராவது குட் பை சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில இருந்து விலக்கி விட்டுட்டாங்கனாலும் சரி, அது வந்து நம்மளோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு தான் அப்படின்றத எப்பவும் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நெகட்டிவா யோசிச்சுக்காதீங்க. எதுக்கு நம்ம வாழ்க்கையை விட்டு அவங்க போனாங்க, இல்ல அவங்க ஏன் நம்மள வாழ்க்கையை விட்டு அவாய்ட் பண்ணாங்க அப்படின்லாம் எப்பவும் யோசிச்சுக்க வேணாம். ஏதோ ஒரு வளர்ச்சிக்காக, நம்மளோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்காகவோ அஸ் அ பர்சனா நம்மள நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்காகவோ கூட இந்த குட் பை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்கலாம். சோ இது வந்து நல்லதுக்காக தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு அந்த டைம்ல புரியல அப்படின்னாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். அதனால அந்த டைம்ல அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்காதீங்க. எல்லாமே ஏதோ ஒரு வளர்ச்சிக்காக தான் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேர்ட் டிப், ஒரு சில சூழ்நிலைகள்ல ஒரு சில மனிதர்கள் நம்ம கிட்ட ரொம்ப ஹார்ஷாவோ இல்ல ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரியோ ஆர்கியூ பண்ற மாதிரியோ பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முழுமையான காரணம் அவங்களோட ஈகோவா மட்டும் இருக்காது, அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏதோ ஒரு விதத்துல பாதிப்புக்குள்ளா இருக்கு. அதனால கூட அவங்க அப்படி பிஹேவ் பண்ணிருக்கலாம் அப்படின்றத நீங்க கொஞ்சம் ரியலைஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதாவது சம்டைம்ஸ் நம்ம லைஃப்ல நினைப்போம், யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட ரொம்ப தெரிஞ்சவங்களோ ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டாங்க, இல்ல நம்மள ஒரு இடத்துல அவாய்ட் பண்றாங்க, இல்ல நம்ம கூட வந்து ரொம்ப ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன நினைப்போம்னா ரொம்ப ஈகோ நம்ம கிட்ட காட்டுறாங்க அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம ஒருத்தட்ட இதே மாதிரி பிஹேவ் பண்ணும் பொழுதும் அவங்க நம்மள அந்த மாதிரி ரொம்ப ஈகோயிஸ்டான கேரக்டரா இருக்காங்க அவங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் அது எல்லா நேரமும் ஈகோவா மட்டும் இருக்காது. நம்மளோட சுயமரியாதை ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரியறப்போ அதோட ரியாக்ஷன் தான் அதுவா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சோ அதனால எப்பவுமே ஒருத்தர் ஈகோனால மட்டும்தான் நம்ம கிட்ட இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நினைக்காம அவங்களோட சுயமரியாதை ஏதோ ஒரு விதத்துல அங்க அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருந்திருக்கும், அதோட ரியாக்ஷன் தான் அது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தரை தப்பா ஜட்ஜ் பண்றத வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஃபோர்த் டிப், நம்ம ஒருத்தர்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்மள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சோ யாருக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் ஒரு லிமிட் அப்படின்றது எப்பவுமே பிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு அப்ப வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்து அவங்க ஏதாவது நம்மள ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட போய் கோச்சுக்கிறதோ இல்ல சண்டை போடுறதோ ஆர்கியூ பண்றதோ வந்து எந்த விதத்திலயுமே நியாயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ அதனால
எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது அப்படின்றது ஒரு லிமிட்டோட இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே அது ஹெல்தியா இருக்கும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை பண்ணாம விட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. 5th டிப், லைஃப்ல நம்ம எல்லா விஷயங்கள்லயுமே வெற்றி அடைய முடியாது. சம்டைம்ஸ் சில விஷயங்கள்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். சில அனுபவங்கள் நமக்கு கத்து கொடுக்கும் அப்படின்றத எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு சக்சஸ் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்க்கும் போது அது நடக்காதப்போ சில நேரங்கள்ல நம்ம மனசுல ஒரு ஏமாற்றமோ இல்ல வருத்தமோ வந்து வரும். அதுக்கு பதிலா இதுல சக்சஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து கத்து கொடுக்க போகுது, அந்த அனுபவத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்க போறோம் அப்படின்றத உங்க மைண்ட்ல எப்பவுமே பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த பண்ணும் பொழுதும் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பண்ண மாட்டீங்க. இதுல எனக்கு சக்சஸ் மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மட்டும் பண்ணாம நம்மனால இந்த விஷயத்துல பெஸ்டா ஒரு விஷயத்த கொடுப்போம். அதுல வர்றது பாசிட்டிவா இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா நடக்குது, ஒரு சக்சஸ் கிடைக்குது அப்படின்னா அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அதுல ஏதோ நெகட்டிவா போகுது, இல்ல அந்த விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி போகல அப்படின்னா அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடமா எடுத்துக்கலாம் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களை வந்து வெற்றி தோல்வி அப்படின்ற விஷயங்கள் எந்த விதத்திலயும் ரொம்ப பெரிய பாதிப்பை வந்து வாழ்க்கையில உண்டாக்காது. 6th டிப், எந்த சூழ்நிலைக்காகவும் எந்த ஒரு கஷ்டம் வாழ்க்கையில வந்தாலும் எந்த மாதிரி ஒரு கஷ்டமான மனிதர்களோட நீங்க உங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு கடந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம், ஒண்ணு உங்களோட மனநிலை, இன்னொன்னு உங்களோட உடல்நிலை. இது 2ஐயும் யாருக்காகவும் எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காதீங்க. எதுக்காகவும் நீங்க வந்து உங்க உடல்நிலையை கவனிக்காம விட்டுறது, உங்க மனநிலைமையை சரியா வச்சுக்காம விட்டுறது அப்படின்னு இந்த ஒரு பெரிய தப்பு வாழ்க்கையில பண்ணிடவே பண்ணாதீங்க. ஏன்னா எவ்வளவு மனிதர்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் கடைசி வரைக்கும் நமக்கு துணையா இருக்க போறது நாம மட்டும்தான் அப்படின்றத தெளிவா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு உடல்நிலை சரியில்லாம படுத்துட்டோம் அப்படின்னா ஒருத்தர்னால நம்மளோட 24 ஹவர்ஸும் இருந்து நம்மள கவனிச்சுக்க முடியாது. 1. 2வது நம்மளோட மனநிலைமை ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க, நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுவாங்களே தவிர நம்மளோட மனநிலைமையை ஸ்ட்ராங்கா மாத்திக்கிறது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும். சோ அதனால எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் எவ்வளவு கடினமான மனிதர்களோட நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க மனநிலைமையும் உடல் நிலைமையையும் எப்பவுமே ஆரோக்கியமா வச்சுக்கணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருங்க. ஏன்னா இது 2ம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளோட இந்த வாழ்க்கைய நிம்மதியா வாழ முடியும். இதை எப்ப நம்ம கவனிக்காம விட்டுறோமோ, எப்ப பாதிப்புக்கு உள்ளாக்கிறோமோ அப்பவே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமான ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ உங்களோட மனநிலைமையும் உடல் நிலைமையும் எப்பவும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க. சோ அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இதுல நான் ஷேர் பண்ணியிருந்த விஷயங்கள்லாம் நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.